வணக்கம் நண்பர்களே. நாம போன காணொளியில முருகன் தமிழ் கடவுள் தான். ஏன்னா அவருக்கான வழிபாடு தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம முருகர் கோவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். பாரிசாலன், மன்னன் போன்ற தமிழ் தேசியவாதிகள் முருகன் தமிழ் கடவுள் தான் அப்படின்னு சொல்லும்போது சில கும்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகரை தமிழர்கள் மட்டும் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அவர் பிறந்ததே இமயமலையில தான். அவர் இமயமலையில தான் பிறந்தார் அப்படின்னு சமஸ்கிருத இலக்கியத்துல இல்ல, தமிழ் இலக்கியத்திலேயே அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு சான்றா நிவந்து ஓங்கும் இமயத்து நீல பைஞ்சுனை பயந்தோர் என்ப அப்படின்ற பரிபாடல் பாடலையும் காட்டுறாங்க. முருகர் இமயமலையில தான் பிறந்தார் அப்படின்றத தான் இந்த பாடலும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க நக்கீரர் பாடல்ல இருந்தும் குறிப்புகளை கொடுக்குறாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க பாரிசாலன் அவருடைய காணொளியில பார்த்தீங்கன்னா கூட அவர் அதுல மிக தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த விதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க போட்டிருக்காங்க. அதாவது ஆரியர்கள் தமிழர்களுடன் கலந்து அவங்களுக்கு கதை சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. நம்முடைய அடையாளத்தை எடுக்கிறதுக்காக அவங்க இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது அப்படின்றத அவருடைய காணொளியில சொல்லியிருப்பாரு. சரி, அதை விடுங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான பரிபாடல் பாடல்லையே முருகன் இமயமலையில தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? நான் இவங்களை பார்த்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதே பரிபாடல் பாடல்ல தான் தமிழர்கள் பூஜ்ஜியம் சுழியத்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு பாடலும் சொல்லுது. பாழ் என, பாகு என, 1 என, 2 என, 3 என, 4 என அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும். அதுல பாழ் அப்படின்னா சுழியம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த பாடல் மூலமா தமிழர்கள் ஏற்கனவே அதாவது இவங்க ஆரியபட்டான்னு சொல்றாங்க இல்லையா, பிரம்மகுப்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பிரம்மகுப்தா அந்த சுழியத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பரிபாடல். அப்பவே நாம தமிழர்கள் பூஜ்ஜியத்தை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றதுக்கான சான்று தான் இந்த பரிபாடல். இப்போ இந்த பரிபாடலை வச்சு தானே அவங்க முருகன் இமயமலையில பிறந்ததா சொல்றாங்க. இப்போ அதே பரிபாடலை வச்சு நான் கேட்கிறேன், இப்போ பரிபாடல்லையே சுழியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால ஆரியபட்டா 0வை கண்டுபிடிக்கல, தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. பிரம்மகுப்தா அந்த 0க்கு டெஃபினிஷன் கொடுக்கல, அதை மேத்தமெட்டிக்கலா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லுவாங்களா? அடுத்து இவங்க நக்கீரர் பற்றி சொன்னாங்க இல்லையா, நக்கீரரே முருகர் இமயமலையில தான் பிறந்திருக்காருன்னு அவருடைய பாடல்ல சொல்றாரு. அப்ப ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன். அதே நக்கீரர் தான் தமிழின் முதற் சங்கம் 4440 ஆண்டுகள் என்றும், இடைச்சங்கம் 3700 ஆண்டுகள் என்றும், கடைச்சங்கம் 1850 ஆண்டுகள் என்றும் அவருடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இறையனார் அகப்பொருள் நூலுக்கு உரை எழுதும் போது இந்த ஆண்டு கணக்கு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ தமிழினுடைய பழமை 10,000 ஆண்டுகளை தாண்டுது. தமிழினுடைய பழமை 10,000 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா அதை இந்த கும்பல் ஏத்துக்குமா? இந்த கும்பல் தமிழ் இலக்கியத்துல தங்களுக்கு சாதகமா இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நிரூபிக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.